ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை சுட சுட சாதத்தோட கிள்ளி போட்ட சாம்பார் சேர்த்து கொஞ்சமாக உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு அரை கப் துவரம் பருப்பு நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியை வச்சு மசிச்சுக்கோங்க. கரண்டியை வச்சு மசிச்சாவே நல்லா மசிஞ்சிடும் பருப்பு. இப்போ நல்லா மசிச்சாச்சு. இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் ஒரு வானலை வச்சு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பல்லு பூண்டை நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஒரு 5 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு இதே மாதிரி மிளகாவை கிள்ளி போட்டு வைக்கிறதால கிள்ளி போட்ட சாம்பார்னு பேர் வந்துச்சு. காரத்துக்கு இந்த மிளகாய் மட்டும்தான், காரத்துக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்ச பருப்பை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிள்ளி போட்ட சாம்பார் ரொம்ப தண்ணியாக தான் இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. அதனால் தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஈஸியாக குயிக்காக 10 நிமிஷத்தில் செய்தலாம். உங்களுக்கு வைக்கிறதுக்கு குழம்பு வைக்க நேரம்லாம் இது மாதிரி கிள்ளி போட்ட சாம்பார் வைங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காது. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாவே போதும். இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிடுச்சு. இதே மாதிரி தண்ணியாக தான் இருக்கும் சாம்பார். ஆற லைட்டாக கெட்டி வந்துடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக மீன் வறுவல் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகே பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.